ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாமில் கேட்கப்பட்ட சில ரொம்ப முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2 இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டேஷ். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2னா கீழே வரும், கேஜி ஸ்கொயர். இது எதன் எஸ்ஐ அலகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கிராவிடேஷன், ஈர்ப்பியல் மாறிலியோட எஸ்ஐ அலகு. ஈர்ப்பியல் மாறிலியோட சிம்பிள் என்ன அப்படின்னா ஜிங்கிறது தான் அதோட குறியீடு. இப்போது ஈர்ப்பியல் மாறிலி, ஒரு நிமிஷம் இதோட திக்னஸ் கம்மி பண்ணிடுது. ஈர்ப்பியல் மாறிலி இது தெரியணும்னா ஈர்ப்பு விசை என்னன்னு தெரியணும். ஒரு யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இன்னொரு பொருளை எப்படி ஈர்க்குது அப்படின்னு தெரியணும். அப்போது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு m1 into m2 divided by r square. இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும், இந்த உலகம் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் எல்லா பொருளும் இன்னொரு பொருளை ஈர்த்துட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த பக்கம் இங்கே ஒரு பென் வச்சுருக்கீங்க, இந்த பக்கம் இன்னொரு பென்சில் வச்சுருக்கீங்கன்னா இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ சூரியன் இருக்குது, அது பக்கத்தில் எர்த் இருக்குது அப்படின்னா சூரியனும் புவிக்கும் இடையில் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும். அதுதான் இந்த எஃப். இப்போது இந்த சூரியனும் புவிக்கும் இருக்கக்கூடிய இந்த எம் நிறை பெருசாக இருக்கிறதுனால நம்ம எஃப்பை வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த பென்னுக்கும் இந்த பென்சிலுக்கும் உள்ள நிறை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஈர்ப்பு விசை வந்து அது வந்து கவுண்ட் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய பொருட்களோட விசை மட்டும்தான், பெரிய பொருட்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க பெரிய கோள், பெரிய சேட்டலைட், இதோட ஈர்ப்பு விசை, இதுக்கு இடைப்பட்ட ஈர்ப்பு விசை மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். மற்றதோட ஈர்ப்பு விசை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எல்லா பொருளுமே இன்னொன்று கூட ஈர்ப்பு விசையில் தான் இருக்குது. அப்போது ஈர்ப்பு விசை F ஈக்குவல் டு என்ன வரும், G இன்டு m1 இன்டு m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதில் நமக்கு G தான் கேட்டிருக்காங்க. G தான் ஈர்ப்பியல் மாறிலி. அப்போ G ஈக்குவல் டு என்ன வரும், இந்த ஃபோர்ஸ் இன்டு ஆர் ஸ்கொயர், இந்த ஆர் இந்த பக்கம் போயிடும், டிவைடட் பை m1 இன்டு m2. ஃபோர்ஸுக்கு என்ன வரும், யூனிட் நியூட்டன் வரும். ஆர் ஸ்கொயர் அப்படின்னா அந்த ரெண்டு பொருட்களுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் மீட்டரில் போடுவோம், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னா மீட்டர் ஸ்கொயர், டிவைடட் பை கிலோகிராம் இன்டு கிலோகிராம் ஸ்கொயர். பாருங்கள், இதுதான் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர். இப்படி நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் நம்ம எந்த ஃபார்முலானாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எந்த யூனிட்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் டஸ் நாட் ஹாவ் சேம் எஸ்ஐ யூனிட். ஸ்பீடுக்கு நமக்கு தெரியும் எஸ்ஐ யூனிட் என்ன, மீட்டர் பெர் செகண்ட். வெலாசிட்டி, வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் யூனிட்டு மீட்டர் பெர் செகண்ட் தான். ஒர்க்கோட யூனிட்டும் ஜூல் தான், எனர்ஜியோட யூனிட்டும் ஜூல் தான். ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நியூட்டன் மீட்டர் ரெண்டுக்கும் ஜூல் தான், ரெண்டுக்கும் நியூட்டன் மீட்டர் தான், இல்லைன்னா ரெண்டுக்கும் ஜூல் தான். அடுத்து ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன், எஸ்ஐ அலகு, விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். ப்ரெஷரோட அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு என்னென்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சியின் அலகு வந்து மீட்டர். டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு கேட்டாலும் அதையும் நம்ம மீட்டரில் தான் சொல்லுவோம். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, எது டஸ் நாட் ஹேவ் சேம் எஸ்ஐ யூனிட், எதுக்கு ஒரே மாதிரியான எஸ்ஐ அலகு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் தான் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அப்போ இது தெரியணும் அப்படின்னா எல்லா ஆப்ஷனும் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து போட முடியும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் டிவைஸ் இஸ் யூஸ்டு டு see the sun. சூரியனை பார்க்க உதவக்கூடிய உபகரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பேர் வந்து ஹெலிஸ்கோப் தான் சூரியனை பார்க்குறதுக்கு உதவக்கூடியது. டெலஸ்கோப்புங்கிறது தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ஸ்ட்ரோபோஸ்கோப் அப்படிங்கக்கூடியது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வைப்ரேட் ஆகக்கூடிய, இல்லைனா மூவ் ஆகக்கூடிய, அதிர்வடையக்கூடிய, இல்லைனா வேகமாக மூவ் ஆகக்கூடிய பொருட்களோட அந்த மூமெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு, இல்லைனா அந்த வைப்ரேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா ஸ்ட்ரோபோஸ்கோப் அப்படிங்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். எது கதிரியக்க தனிமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. புளூட்டோனியம் கதிரியக்க தனிமம் தான், இது கதிர்வீச்சை வெளிவிடும். யுரேனியமும் கதிர்வீச்சை வெளிவிடும்.
தோரியமும் கதிர்வீச்சை வெளிவிடும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னா டைட்டானியம் அப்படிங்கக்கூடியதான் ஆன்சர். டைட்டானியம் தான் கதிர்வீச்சை வெளிவிடாது. மற்ற ப்ளூட்டோனியம், யுரேனியம், தோரியம் எல்லாமே கதிர்வீச்சை வெளிவிடும். ஏஎல்பி 2018 கேட்ட கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மேரி கியூரி ரிசீவ்ட் த நோபல் பிரைஸ் ஃபார் ஹுஸ் டிஸ்கவரி. அவர் மேரி கியூரிங்கிறவங்க எதற்காக நோபல் பிரைஸ் வாங்கினாங்க அப்படின்னா ரேடியம் கண்டுபிடிச்சதுக்காக தான் அவங்க நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நோபல் பிரைஸ் வாங்கின ஃபஸ்ட்டு ஆள் யாருன்னா மேரி கியூரி தான். மற்றவங்கெல்லாம் இப்போ ஃபிசிக்ஸுக்கு ஒருத்தவங்க வாங்குவாங்க, அவங்களே கெமிஸ்ட்ரிக்கும் வாங்க மாட்டாங்க, அவங்களே பயாலஜிக்கும் வாங்க மாட்டாங்க. ரெண்டு இதுக்கும் ஃபிசிக்ஸ்லேயும் நோபல் ப்ரைஸு, கெமிஸ்ட்ரியிலையும் நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரே ஆள், ஃபஸ்ட் ஆள் மேரி கியூரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். த காமன் எலமெண்ட் ஃபார் ஆல் ஆசிட். எல்லா ஆசிட்லேயும் இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய தனிமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஹைட்ரஜன். ஆசிட் அப்படின்னாலே அதில் ஹைட்ரஜன் ப்ளஸ் அயனிகள் இருக்கும். அதனால தான் ஆல் ஆசிட்டில் என்ன எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு என்ன எலமெண்ட் கேட்டால் ஹைட்ரஜன் அப்படின்னு போடணும். இது வந்து 2018 குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். குரூப் டிலலாம் அதிகமாக சயின்ஸ் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஸ்ட்ராங் ஆசிட் சொல்யூஷன் கண்டெய்ன்ஸ் டேஷ். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூலக்கூறு இருக்குமா, அயனிகள் இருக்குமா, இல்லைனா வந்து வாட்டர் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் இதில் ஆசிட்டில் அயனிகள் அதிகமாக இருக்கும். அயனி அப்படின்னா இப்போது ஒரு 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 தனிமத்தில் அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட அளவு, இந்த எலக்ட்ரானோட அளவும் புரோட்டானோட அளவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை இப்போ ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜனில் எலக்ட்ரானும் புரோட்டானும் ஈக்குவலாக இருக்குது. ஹைட்ரஜன் அணுவில் எலக்ட்ரானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்குன்னா அதை வந்து அணு ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா அதை வந்து அயனிகள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா புரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா, ஏதோ ஒரு சார்ஜோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா அதை வந்து நம்ம அயனிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரான் ஆர் புரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அது அயனிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஆசிட்டில் என்ன அதிகமாக இருக்கும்னா H+ அயனிகள் அதிகமாக இருக்கும். பேஸில் காரத்தில் எது அதிகமாக இருக்கும்? அமிலத்தில் H+, காரத்தில் OH- அயனிகள் அதிகமாக இருக்கும். இப்படி -+ அப்படின்னு வந்தாலே அதை வந்து அயனிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ OH மட்டும் அப்படின்னா அது வந்து அணு அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராக்சில் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். H மட்டும் இருந்துச்சுன்னா, அதில் ஏதோ ஒரு சார்ஜ் அதிகமாக இருந்ததுன்னா, பாசிட்டிவோ நெகட்டிவோ அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து அயனிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆசிட் இல்லைனா பேஸில் அதிகமாக இருக்கக்கூடியது அயான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு எக்ஸாமின் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கால்ட். நம்மளோட செரிமான மண்டலத்தை ஆய்வு நடத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா எண்டோஸ்கோப் அப்படிங்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒரு ஓஸ் மாதிரி இருக்கும். ஓஸோட எண்டில் ஒரு கேமரா இருக்கும். இதை நம்மளோட வாய் வழியாக குடலுக்குள்ளே செலுத்தி அங்கே ஏதாவது கேன்சரோ இல்லை மற்ற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். டூத் டிகே ஸ்டார்ட்ஸ் வென் pH ஆஃப் த மவுத் இஸ் லோவர் தென் டேஷ். பற்சிதைவு வந்து நம்மளோட வாயோட pH வேல்யூ எவ்வளவுத்துக்கு கம்மியான பற்சிதைவு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5.5. pH வேல்யூ வந்து 5.5 விட கம்மியாச்சுன்னா பற்சிதைவு நடக்கும். இப்படி pH வேல்யூ எப்படி கம்மி ஆகுது அப்படி பார்த்தோம்னா நம்ம வாயில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். இந்த பாக்டீரியாஸ் நம்ம சாப்பிடும்போது வாயில் இதாகக்கூடிய ட்ராப் ஆகக்கூடிய சுகர் கண்டென்ட் இல்லைனா வந்து மற்ற உணவுப் பொருட்களை சிதைச்சு அது வந்து ஆசிடாக மாற்றும். அந்த ஆசிட் வந்து நம்ம பற்சிதைவுக்கு காரணமாக மாறும். ஓகேவா? அதனால தான் நம்ம வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். காலையில் எழும்பினோன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். டூத் பேஸ்ட் என்ன பண்ணோன்னா அது ஒரு காரம். அதோட pH வேல்யூ வந்து டூத் பேஸ்ட்டோட pH வேல்யூ 9. அப்போது இது இந்த ஆசிட்டை வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணும். ஓகேவா? அப்போது ஆசிடோட அளவு வந்து கம்மியாகும். காரமாக இருக்கக்கூடிய நம்ம காரம் இல்லைனா வந்து பேஸாக இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது வாயில் இருக்கக்கூடிய ஆசிடோட அளவு கம்மியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ப்ரெசன்ட் இன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்மளோட செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட்ரிக் ஜூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்மளோட இறப்பையில் இருக்கும். இறப்பையில் நம்ம கூட இறப்பை அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டொமக் இல்லைனா இறப்பையில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இருக்கும். இது உணவு சிதைகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இவ்வளோதான். இந்த கிளாஸில் பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இந்த நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாகவும் உந்துதலாகவும் இருக்கும். நம்மளோட ஸ்கோரிஸ் அகாடமி அப்படிங்கிற ஆப்பில் சயின்ஸ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதோட லிங்க் ஆப்போட லிங்கும் வெப்சைட்டோட லிங்கும் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து மொபைல் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து லேப்டாப் இல்லைனா ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.